பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாக இன்னொரு மாதத்தை நமக்கு தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் சர்வ வல்லவர் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதிகாரம் 3 வசனம் 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். தேவனாய் கர்த்ததாமே நம்மையும் அவர் பங்குள்ளவராக அழைக்கிறார். இந்த நாள், இந்த அருமையான மாதத்திலே முழு நம்பிக்கையோடு தேவனுடைய பரிசுத்தமான பாதப்படியில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை அவர் தமது பங்கை நமக்கு தந்து அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென், ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணிவோர் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணிவோர் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவோ கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவோ கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றும் காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றும் காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீண்டுமாக இந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 3 அதிகாரம் 14வது வசனம். நான் ஆரம்பத்திலேயே கொண்ட நம்பிக்கை, கிறிஸ்துவானவர் மீது நாம் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவில் ஒரு வார்த்தை உண்டு. எரேமியா 17 அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமானால், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதனை குறித்து அப்படியா எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறதாக அர்த்தமாயிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து பரிசுத்தமான பாதப்படியில் அமர்ந்து இருக்கும்போது நல்ல பங்கை ஆண்டவர் தருகிறார். வேதத்திலே பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்திலே ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மரியாள் என்ற ஸ்திரீ. அவள் ஆண்டோடைய பரிசுத்தமான பாதப்படியில் அமர்ந்து அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
அவரது பரிசுத்தமான பாதப்படியிலே அநேக வேலைகளை பார்த்து கொண்டிருந்த மார்த்தாளுக்கு அந்த பங்கு கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளுக்கு அவர் நல்ல பங்கை தருவதாய் அங்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தமது ஜனத்தை தமது பரிசுத்தமான பாதப்படியில் அமர்ந்து தமது வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற தன் பிள்ளைகளை தனது பங்காக தெரிந்து கொள்கிறார். அவரிடத்துல சுதந்திர வீதம் உண்டு. யாக்கோபு என்று சொன்னால் கர்த்தரை பின்பற்றவர்கள் என்று அர்த்தமா, கர்த்தரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் என்று அர்த்தமா, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வருகிறவர்கள் என்று அர்த்தமா. புதிய ஏற்பாட்டிலே புதிய இஸ்ரவேலராகிய நாம், யாக்கோபு வம்சத்தராகிய நாம், அவர் தாமே நம்மை சுதந்திர வீதமாக அவருடைய சுதந்திர வீதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. கர்த்தரோடு இணைந்து ஒரு பரிசுத்தமான பாதப்படி அமர்ந்திருக்கும்படி இதோ யாக்கோபு ஒரு நாள் தனது 2 பரிவாரங்களோடு தனது மாமனாகிய லாபான் வீட்டிலிருந்து வரும்போது அங்கே வருகிற வழியிலே தனது சகோதரனான ஏசா 400 பேர்களோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு ஒரு ராத்திரியில அவன் தனது மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாப்போக்கு என்று சொல்லப்படுகிறான் ஒரு ஆற்றங்கரையில தனித்து அமர்ந்திருந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். கர்த்தர் பிரசன்னம் இறங்கி வந்தது. வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த அந்த யாக்கோபு, உனது பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய இளவரசர் என்று அர்த்தமா. தேவனுடைய அந்த தூதனானவர் அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் தூதனானவர் சொல்லும் பொழுதெல்லாம் அது கிறிஸ்துவை குறிப்பதாக வேத அறிஞர்கள் சொல்கிறார். மல்கியா புஸ்தகத்திலே கர்த்தர் தூதனானவர் என்பது கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரே அங்கு வந்ததாய் ஓசியா 12 அதிகாரம் 4 வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் தூதனானவர் அங்கே வந்தார். அந்த யாக்கோபு அவரோடு போராடி மேற்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் யாக்கோபு தனித்திருந்து தேவ சமூகத்திலே தேவனுடைய பரிசுத்தமான பாதப்படியில அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. அதே தேவன் இன்றைக்கும் நன்மையான மாதத்திலும் புதிய மாதத்திலும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பரிசுத்தமான பாதப்படியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பங்கை தருகிறார். அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த பாதப்படி எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், வானமே எனது சிங்காசனம், பூமி எனது பாதஸ்தலம். அவருடைய பரிசுத்தமான பாதப்படி என்பது பூமி. 103வது சங்கீதம் 9வது வசனத்திலே இப்படியாய் அந்த வசனம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் தமது சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய சிங்காசனத்தில் பரிசுத்தமான பாதப்படி நாமும் அமர்ந்து அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படித்தான் ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. அவருடைய வசனத்தினால் நமக்கு விசுவாசம் கிடைக்கிறது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5 அதிகாரம் 4வது வசனத்திலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்கிறவர். அவர் தாமே ஒரு சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை, ராஜரீக ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார். தமது சமூகத்திலே காத்திருந்த வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தாமே நம்மை தெரிந்து கொள்கிறார். 1 பேதுரு 2:9 அவர் நம்மை தெரிந்து கொள்ளி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய ஆசீர்வாதம், சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்கிறவர், ராஜரீக ஆசாரிய ஆசீர்வாதத்தை தருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றுகிறவர். அப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அந்த ராஜரீக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்காய் ஒரு சிங்காசனம், நமக்காய் ஒரு ஜீவ கிரீடம், நமக்காய் ஒரு ஆளுகை, உலக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவானவர் அவர் தமது அதிகாரத்தை தன் பிள்ளைகளுக்கு தருகிறார். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படி உன்னத தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உன்னதனான தேவன் தாமே அப்படியாய் இந்த மாதத்திலே தமது பரிசுத்த சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற கர்த்தர்
கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த உன்னத தேவன் இந்த அருமையான புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை நிரப்புவாராக, ராஜரிக மேன்மையால் நிரப்புவாராக. கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.